என் பேர் ஜான், எஸ்பி பட்னா. ஒரே கேள்வி, ஆனால் ஒரு 5 கேள்வியாக கேட்குறேன். அதை இஸ்லாமில் பெண் விடுதலை உண்டா? சொத்துல சம உரிமை மட்டும் தருவதால் பெண் உரிமையாகாது. பெண்கள் ஆண் துணை இல்லாமல் செல்வது தவறு என்பதிலிருந்து பெண்ணடிமைத்தனம் இஸ்லாத்தில் உள்ளது என நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் 25 வயசு பெண்ணுக்கு 10 வயசு பையன் கூட போகிறான். தனக்கு பிடித்த விஷயங்களை செய்வதில் இந்து பெண்களை விட கிறிஸ்தவ பெண்களை விட இஸ்லாமிய பெண்கள் பின்தங்கியே உள்ளனர். பலதார மனம் என்பது பெண்ணடிமைத்தனம் தானே? அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் உரிமை இல்லை, அவங்கள அடக்கி வச்சிருக்கிறாங்க, தனியாக போகக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறீங்களா, இது உண்டா? அது மாதிரி ஆண்கள் பல திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அது பெண்ணுக்கு உள்ள ஒரு அடிமைத்தனம் தானே என்று ஒரு அடிப்படையான விஷயத்தை கேட்குறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். முதலாவதாக, இப்போ ஆண்கள் பெண்கள் என்று இருப்பாளர் நம்ம இருக்கிறோம். இந்த இருப்பாளருமே இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் செய்தித்தாள்களை படித்து பார்த்தீங்க என்று சொன்னால், ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் சேட்டைகள் எல்லாம் தினசரி செய்தித்தாள்களில் வந்து கொண்டிருப்பதை பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்போ சென்ற ஒரு வாரத்திற்கு முன்னாடி நம்ம கல்வித்துறையிலிருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்கன்னு கேட்டால், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள், பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய பெண்கள், அவங்க சேலை அணிந்திருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு மேலே ஓவர் கோட்டு போட்டுக்கொள்ள வேண்டும், போட்டு தான் பாடம் நடத்த வேண்டும். அந்த ஓவர் கோட் போடாமல் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் அவங்கள ரொம்ப சில்மிசம் பண்ணுறாங்க, ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சின்ன வயசு பையனுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தா கூட அவங்க இன்னைக்கு வயசுக்கு மிஞ்சின வேலைகளை செய்கிறாங்க. அது பாதுகாப்புக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஓவர் கோட்டு போட்டுக்கொண்டு தான் பாடம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பேப்பரில் கூட அது நியூஸாக வந்திருக்குது. இன்னைய பேப்பர் படித்து பார்த்தா கூட சில ஆசிரியர்கள் வரவேற்று சொல்கிறாங்க, நல்லது தான் இது, நாங்கள் போர்டில் எழுத முடிய மாட்டேங்குது, எழுதும் போதெல்லாம் அவங்க பார்வை, மாணவர்கள் பார்வை வேறு பக்கம் போகுது, அதனால இது நல்ல வரவேற்கத்தக்கதான் என்று சொல்லி அந்த ஆசிரியர்களே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நீங்கள் பார்க்குறோம். அரசாங்கம் இதை ஒத்துக்கிட்டு வருது, அரசாங்கமே இதை ஒத்துக்கிட்டு வருது. அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் என்றால், இந்த ஆடை விஷயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் வேணும். எல்லாருமே உள் மனசில் ஒத்துக்கிட்டு தரோம். ஒரே அளவு ஆடையை ஆணுக்கு பெண்ணுக்கு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். ஆடை ஒன்று, பலதாரம் ஒன்று, வெளியே போகிறது ஒன்று, ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம். ஆடை விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்போ நம்ம சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்கல்ல, அந்த வீட்டில் எடுத்துக்கொண்டா கூட ஒரு ஆம்பளை வீட்டில் சட்டை இல்லாமல் இருப்பான்ல, இருப்பான். பனியன் இல்லாமல் இருப்பான்ல, இருப்பான். ஒரு பெண்ணு அது மாதிரி இருக்க ஒத்துக்கிறோமா? அந்த பெண்ணும் ஒத்துக்கிற மாட்டான். பெண்களுக்கு மத்தியில் பெண்கள் இருக்கும் பொழுது கூட இடுப்புக்கு கீழே மட்டும் ஆடை அணிந்தவர்களாக ஆம்பளை இருக்கிறான்ல, அந்த மாதிரியாக பெண்கள் இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. இருக்க நம்ம அனுமதிக்கிறது இல்லை, பெண்களும் அதை விரும்புறதும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஆண்களை விட பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதி அதிகம் இருக்கிறது. ஆண்கள் அளவுக்கு பெண்கள் அணிவது போதாது. இது எல்லாருடைய மனசுலையும் இருக்க போய்தான் ஒரு விவசாயத்தில் போய் ஆம்பளை வேலை செய்யறான், ஒரு பெண்ணு நடவு வேலைக்கு போகுது. பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கு, ஆணுடைய ஆடை எப்படி இருக்கு? ஆணுக்கு மேலே சட்டையே ஒன்றும் இல்லை, அவன் உட்காந்து மம்மடியை பிடிச்சிட்டு இருக்கிறான். பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையில் அது களை எடுக்க போகுமானா போகாது. அது யாரும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம். அப்போ எல்லாருடைய அடிமனசுல என்ன இருக்குன்னு கேட்டால், பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக மறைப்பது தான் நல்லது, ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக மறைப்பது நல்லது என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த அதிகம் எவ்வளவு, இதெல்லாம் வித்தியாசம். இஸ்லாத்துக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அந்த அதிகம் எவ்வளவு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கால் பாதம் நடக்கிறதுக்கு வெளியே தெரியணும், செயல்படுவதற்கு கை வெளியே தெரியணும், முகம் வெளியே தெரியணும். இதை தவிர மற்றது ஏன் தெரியணும்? ஒரு பெண்ணுக்கு மற்ற விஷயங்கள் எதுக்காக வெளியே தெரியணும்? இந்த அளவுக்கு நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட ஒரு கலர்ல போடணும் என்றோ குறிப்பிட்ட ட்ரெஸ் போடணும்லாம் கிடையாது. மறைக்கிறது இவ்வளவுதான். அது முகம் கை பாதங்களை தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் மறைத்திருக்க வேண்டும். எங்க மறைக்கணும்? அதாவது உறவினர்கள் அல்லாத கணவன், அண்ணன் தம்பி போன்ற உறவு அல்லாத மற்ற ஆண்கள் மத்தியில்
அதை மறைத்தவர்களாக இருங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இது சொல்வது நியாயமான கோரிக்கை தான் என்பதை நாட்டு நடப்புகள்லாம் பார்க்கிறது. பெரும்பாலும் இந்த பெண்கள் தனியாக போனால் கற்பழிக்கிறாங்க, சீன்றாங்க, யூடிசிங் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அதிகமான காரணமாக இந்த உடை இருக்கிறது. ஈர்க்கக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆடை இருக்கும் பொழுது சும்மா போறவனே சீன்று பார்க்குற அளவுக்கு அது ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆடைகள் ஒரு கண்ணியமான முறையில் இருக்கு, மேலே அப்படி ஏற்படாது. அதே மாதிரி இதுக்கு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் மேலை நாட்டிலேருந்து ஒரு 5-6 பெண்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் லைனில் இந்தியாவுடைய பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. அந்த 5 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த படிக்க போகும் பொழுதெல்லாம் ஆண்களால் ரொம்ப தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. மேலை நாட்டு பெண்கள், முஸ்லீம் பெண்கள் இல்லை, ஆண்களால் ரொம்ப கேலி பண்ணப்படுறது, இடிக்கிறது, பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பெரும் நெருக்கடியான கூட்டமாக இருந்தாலும் அவங்க தொல்லைக்கு உட்படுத்தப்படுறாங்க. தனியாக குறைந்த நபர்கள் போகிற சாலையாக இருந்தால் கூட இடிச்சுட்டு ஓடி போயிடுறான், எதையாவது சேட்டை பண்ணிட்டு ஓடி போயிடுறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 5 பெண்கள் முஸ்லீம்கள் போடுற மாதிரி புர்கா அணிந்து கொண்டு போய் பார்ப்போம், அதுவாவது நம்மளை பாதுகாக்குதா அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி நடந்து போறாங்க. போன பிறகு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அந்த பத்திரிகையில், இது எங்களை பாதுகாக்குது, நாங்கள் நேற்று வரைக்கும் போகும்போது எங்களை என்ன மாதிரி பார்த்தாங்களோ அப்படி யாரும் பார்க்கல, எங்களை ஒரு கண்ணியமாக பார்க்குறாங்க, அது எங்களுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பை தருகிறது என்று சொல்லி மேலை நாட்டு கிறிஸ்தவ பெண்கள் இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் உடை அணிந்து நாங்கள் எங்களுடைய வேலைக்கு செல்ல போகிறோம், எங்களுடைய கல்விக்கூடத்துக்கு செல்ல போகிறோம் என்று சொன்னதை ஒரு அந்த படத்தோட என்ன செஞ்சான் அந்த பேப்பர்ல பெரிய ஒரு ஆர்டிக்கலாக செய்தியாக போட்டிருந்த காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க இன்னும் பார்த்தீர்களேயானால் பெண்களை கண்ணியப்படுத்துவது என்பது என்ன, அவங்கள ஒரு போக பொருளாக கருதக்கூடாது. நம்மள மாதிரியான ஒரு அறிவு படைத்த மனசு உள்ள ஒரு ஜீவனாக அவங்களை பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு இன்பம் தருவதற்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி அவங்களை பார்க்க கூடாது. ஆனா அப்படிப்பட்ட தன்மை இன்னைக்கு இந்த பெண்களை ஆடை குறைக்க சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய உள்ளத்துல எல்லாம் இந்த எண்ணம் தான் இருக்குது. நீங்க பார்க்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்களுக்கு மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேண்ட் போட்டு வர்றான். பொம்பளைக்கு என்னடா யூனிஃபார்ம்னு கேட்டா குட்டை பாவாடை. அட ஆம்பளைக்கு கர்ணகால் வரைக்கும் பேண்டை மாட்டி விடுறீங்க, அதே வயசுல அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்ணுக்கு என்னடா வந்து யூனிஃபார்ம்னு கேட்டா தொடை தெரியக்கூடிய பாவாடை. அப்ப இது என்ன, ஏன் இந்த வித்தியாசம், எதுக்காக வேண்டி? அந்த தொடை தெரியுறதுல முன்னேற்றமா? ஆம்பளை வந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைச்சிட்டு முன்னேறத்தானே செய்யறான். அது மாதிரியாக கூட பெண்களுக்கு போடாம ஆண்களை விட நீங்க குறைச்சி வச்சீங்கன்னு சொன்னா இந்த ஆண்கு மாணவர்கள் படிக்கிறது கிடையாது. இவன் வந்து அந்த மாதிரியான அந்த பெண்களுடைய அந்த அரைகுறை ஆடையை பார்த்து கொண்டே இருக்கிறான். பொம்பளை பிள்ளைய படிச்சு மார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்குது. இவன் பாடத்தை பார்க்க வேற ஒன்று பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த அரைகுறை ஆடைகள் தான் காரணமா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆடையை ஆண் வந்து எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி பெண்கள் மறைச்சா என்ன? இந்த மாதிரி தெரிஞ்சா தான் ஒரு முன்னேற்றமா? நம்ம பெண்கள் ஆடை போடுறோம், முதுகு தெரிய வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? கை தெரியறதுக்கு அவசியம் இருக்கிறது, முகம் தெரிவதற்கு அவசியம் இருக்கிறது, பாதம் நடப்பதற்கு தெரிவதற்கு அவசியம் இருக்கிறது, இல்லைன்னா தடிக்கு விழுந்துருவாங்க. இது அல்லாம இந்த ஒரு 2 இன்ச்சு கூட இல்லை பின்னாடி முதுகுல, மீது உள்ளதெல்லாம் தெரிகிறது. இது வெளியே தெரிவது என்பது ஏன்? இதனுடைய அர்த்தம் என்ன? ஆம்பளை அப்படி போடாம இருக்கும்போது இப்ப சட்டைக்கு ஜன்னல், ஜாக்கெட்டை போட்டு ஜன்னல் வைக்கிறாங்க. அப்ப ஜன்னல் வைக்கிறதுக்கு என்ன அவசியம் என்ன? அப்ப என்னன்னு கேட்டா ஆம்பளை வந்து அங்கதான் மேயிறான்னு நமக்கு தெரிகிறது, அவன் கண்ணு அங்கதான் போகுதுன்னு தெரிகிறது. தெரிந்து கொண்டே அவனுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு ஆடை நியாயமா? ஆம்பளை இப்படித்தான் இருப்பாங்க போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியமா இருந்துக்கிற வேண்டியதானே. இதுதான் இதனால எல்லாம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பாதிக்காது. இப்ப நம்ம நாட்டில் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்தார், நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். அவங்கெல்லாம் வந்து தொப்புள் தெரிஞ்ச ஆடை அணிஞ்சாங்க. மோடி பிரதமராக இருக்காரு, அவருக்கு முதுகு தெரியுதா, தொப்புள் தெரியுதா? ஜெயலலிதா அம்மா வந்து நடிகையாக இருக்கும்போது பல மாதிரி இருந்தாங்க, முதல்வராக இருக்கும்போது முழுசா மறைச்சிட்டு தானே இருக்கிறாங்க. அது முதல்வராவது தடையா இருந்துச்சா? முஸ்லீம்கள் அணிகிற அளவுக்கு தான் ஜெயலலிதா அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். கருணாநிதி அவர்கள் முழுசா தான் தன்னுடைய ஆடை அணிந்திருக்கிறாரு. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அப்படித்தான் அணிந்திருக்கிறார்கள். அப்படி அணிந்திருக்கும் பொழுது ஆண்கள் வந்து அந்த பதவியை வகிப்பதற்கு அந்த ஆடை தடையாவா இருந்துச்சு. பெண்கள் மட்டும் இது தடைன்னு நினைக்கிறாங்க. எங்களை தொப்புளை காட்ட விட மாட்டேங்கிறாங்க தடை, எங்களுக்கு முதுவை காட்ட விட மாட்டேங்கிறாங்க, இது எப்படி தடை ஆகுங்கிறேன். அப்ப நீங்க ஆண்களும் பெண்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு உலகத்துல
ஆண்களையும் கவனத்தில் கொண்டுதான் பெண்களுடைய ஆடை இருக்கணும். ஏன்னா இவன் வந்து ஒரு வலிமை கூடியவனா இருக்கிறான், தனிமை கிடைத்தால் என்ன வேணாலும் செஞ்சிருவான், கொலை வரைக்கும் போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பிறவியாக ஆண் இருக்கும் பொழுது எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்காது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏதாவது நடந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் டெல்லி மாணவி மேட்ரு மாதிரி நம்ம கத்துறதுனால ஒரு பயனும் கிடையாது. அப்ப கொய்யோ முறைன்னு கத்துறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஏன் உங்கள் முகம் கைகள் மட்டும் வெளியே தெரிகிற அளவுக்கு பெண்கள் போனா என்ன, அது எந்த வகையில் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து பாதிக்கும்? அதனால படிப்பு வராதா, அதனால வேலை செய்ய முடியாதா, அதனால எந்த ஒரு முன்னேற்றத்தையும் முதல்வர் பதவி பிரதமர் பதவியெல்லாம் வகிக்க முடியும் என்று சொன்னால் எதுக்காக வேண்டி இந்த ஆடையை குறைக்கணும்? இந்த மாதிரியான ஒரு ஆடை அணிவது அனைவருக்கும் இன்னும் சொல்ல போனால், நம்ம பக்கத்தில் மதுரையில் ஆதீனர் இருக்காரு, அவர் முஸ்லீம் இல்லை, இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். மதுரை ஆதீனர் என்ன சொன்னாரு, முஸ்லீம் பெண்களை போல என்னைக்கு வந்து இந்து பெண்கள் வந்து புர்கா அணியிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு, எந்த சட்டமும் உங்களை பாதுகாக்காதுங்கிறார். யார் சொல்றா? மதுரை ஆதீனம் சொல்றாரு. அதுக்கு சில பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க, அவருக்கு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாரு. நான் சொன்ன கரெக்டு தான், அதான் உண்மை. ஆம்பளை அப்படித்தான் இருக்கிறான், ஆண்கள்ட்ட இருந்து பாதுகாப்பதற்கு பெண்களுக்கு இதை விட்டா வழி கிடையாது அப்படின்னு சொல்லி மதுரை ஆதீனம் சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தெருவில் போகும் பொழுது தனிமையா போகும் பொழுது பெண்களுடைய வித்தியாசமான ஒரு ஆடை ஆண்களை ஈர்த்து விடுமையானால் அந்த தனிமையில் அவன் வந்து ஏதாவது சில்மிசத்தில் செய்வான், செஞ்சுட்டு என்ன செய்வான், மாட்டிக்கிற கூடாது, உசுரோட விட்டா சாட்சி சொல்லி விடுவான், காலி பண்ணா சேஃப்டி. அதனால கற்பழிச்சு கொலை செய்யறதுக்கு தான் காரணம். கற்பழிப்பாங்க, உசுரோட விட்டோம்னு வைங்களேன், அவளே நாளைக்கு சாட்சி சொல்லி விடுவா, ஆளை காலி பண்ணிட்டா சாட்சி இருக்காது. அப்ப கற்பழித்து கொலை செய்யற அளவுக்கு ஒரு பெண்ணுடைய உயிருக்கு அது வேட்டு வைக்கிற அளவுக்கு நடக்குதா இல்லையா நாட்டில்? அதனால இந்திய அரசாங்கமே வந்து பெண்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் உடை கட்டுப்பாடு போடுவது நல்லதுன்னு சொல்லி இப்ப ஆலோசித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இந்த ஆடை கட்டுப்பாடு என்பது, நீங்க இன்னும் சொல்ல போனா சினிமாவில் நீங்க பாருங்க, சினிமாக்கள் பாக்குறீங்க, சினிமாக்கள் ஆம்பளை எவ்வளவு ட்ரெஸ் போடுறான், பொம்பளை எவ்வளவு போடுறான். ஆம்பளை வந்து சட்டை ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டுக்கிறான், பேண்ட் போட்டுக்கிட்டு வர்றான், ஹீரோவா இருக்கிறான், ஹீரோவை சொல்றான். ஹீரோயினி எப்படி வர்றா, அவளுக்கு வந்து பாருங்க எப்படி காட்டுறான்னு பாருங்க. நம்மளுக்கு கவருக்கு இருக்கிற ஆம்பளையில ஈர்ப்பதற்காக வேண்டி, இளைஞர்களை சினிமா தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்காக வேண்டி பெண்களை தான் டூ பீஸ்ல ஆட விடுறான், பெண்களை தான் அசிங்கமா காட்டுறான். அப்பதான் ஆண்கள் வருவாங்க. அதுல என்ன விளங்குது, ஒரு ஆம்பளை இந்த மாதிரி டூ பீஸ்ல விட்டா அந்த படம் ஓடுமா, விளங்குமா? ஒரு ஆம்பளை சட்டியை மட்டும் போட்டு நடிக்க விட்டா எவ்வளவு பாப்பாள? பொம்பளை போக மாட்டான், ஆம்பளையும் போக மாட்டான். பொம்பளை அது மாதிரி விட்டு ஆம்பளை மண்டுது, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதுல என்ன விளங்குது, இந்த ஆண்கள் இந்த வக்கர புத்தி உள்ளவனா இருக்கிறான், எல்லாரும் இல்லாட்டாலும் சில பேர் இருக்கிறான். அந்த சில பேர் வந்து சில நேரத்தில் என்ன செய்யறான், நல்லவங்க கூட சில நேரத்தில் அப்படி ஆயிடுறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து இது ஒரு அளவுக்கு பாதுகாக்கணும். இது பெண்களை ஓரளவுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நம்ம கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டோம்னா நமக்கு சேஃப்டி. கூட ஒருத்தருக்கு 2 போலீஸாக பாதுகாக்கப்பட முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் என்ன செய்யுன்னு கேட்குறாங்க, போலீஸ் என்ன செய்ய முடியுங்கிறேன், ஒவ்வொரு பொம்பளைக்கு முன்னாடி 2 போலீஸை போட்டு அனுப்ப முடியும். போலீஸுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மி, பெண்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி. அப்ப அதுக்கு தகுந்தவாறெல்லாம் போலீஸ் எல்லாம் கிடையாது. அப்ப அவரவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது என்று சொன்னால் ஒரு கண்ணியமான ஆடையாக அணியுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இது அடக்குமுறை கிடையாது, இது வந்து பிற்போக்குத்தனம் கிடையாது, இது நல்லது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கருத்து சொல்லி வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா பெங்களூர்ல கமிஷனர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பத்திரிகையாளர்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு பெண்கள் அவசியம் தலையில நீங்க வந்து துப்பட்டா போட்டுக்கிறங்க, அல்லன்னா வந்து தாலி செயின் திருடுறவங்களுக்கு வசதியா போகுது அப்படின்னு சொல்லி அவரே துப்பட்டா டிசைன் போட்டு அதை தலையில மாட்டி, தலையில போடுவாங்கல்ல ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுக்கிட்டு போங்க, இந்த இருக்கு டிசைன், இதை போட்டீங்கன்னு சொன்னா செயினா இருக்க மாட்டாங்க. யார் சொல்றா, பெங்களூர் போலீஸ் கமிஷனர் செய்தியாளர் சொல்லி அந்த துப்பட்டா அந்த ஸ்கார்ஃப் வந்து அறிமுகப்படுத்துறாரு. எதுக்காக இது செய்யறாரு, இது அவங்களை சேஃப்டி பண்ணுது பாருங்களேன். கழுத்தில் இப்படி நகையை போட்டு தொங்க விட்டு அறுத்துட்டு ஓடி போயிடுறான், உசுருக்கு ஆபத்தா போயிடுது. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பெண்கள் வெளியே செல்வதற்கு ஒரு ஆண் துணை இல்லாம போகக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, சரியான்னு கேட்கிறாங்க. அப்படி பொதுவாக சொல்லப்படவில்லை. 3 நாள் பயண தொலைவுல போவதாக இருந்தால் ஒரு ஆண் துணை வேண்டும் தான் எங்க நபி சொன்னாங்க. எஸ்பி பட்டத்திலிருந்து தொண்டிக்கு வர்றதுக்கெல்லாம் சொல்லல, வழங்குதா? தனியா போகக்கூடாது என்பது எதுக்கு என்று கேட்டால், ஒரு நீண்ட தொலைவுக்கு போவதாக இருந்தால், நீண்ட தொலைவு என்பது நம்மளை தெரிஞ்சவங்களை விட்டு அந்நியப்பட்டு போயிடுவோம், நம்மளுக்கு பாதுகாப்பு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு தொலைவுக்கு போகும் பொழுது
அந்த பெண்ணை யார் என்ன செஞ்சாலும் கேட்க ஆள் இருக்காது, சத்தம் போட்டால் அவன் வரமாட்டான். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போவதாக இருந்தால் அது உரிய கணவன், அண்ணன், தம்பி அந்த மாதிரியான உரிய ஒரு பாதுகாப்போட போங்க. ஒரு ஆணோட போகும் பொழுது கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்களே பார்க்கலாம், கூட ஒரு கணவனா அண்ணனா தம்பியை கூட்டிட்டு போனோம்னு சொன்னா ஆகா இந்த பெண்ணை கை வைக்க கூடாது. தனியா போனா இதை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இந்த எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குன்னு நீங்க மறக்கவும் முடியாது. அதனால இன்னும் சொல்ல போனா இவ சென்னை போலீஸ் கமிஷனர் பண்ணாருன்னு கேட்டா பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேலைக்கும் செல்லும் பெண்களுக்கான ஒரு கவுன்சிலிங் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாரு சென்னையில். அப்ப வேலைக்கு செல்ற பெண்கள் ஆர்வமா யார் யாரெல்லாம் வர்றாங்களோ கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி பேப்பர்ல அறிவிப்புலாம் கொடுத்துட்றாங்க. அதன்படி இது மாதிரி ஒரு அரங்கத்தில் போலீஸ் கமிஷனர் வந்து அந்த கவுன்சிலிங் நடத்துறாரு. நிறைய வேலைக்கு செல்ற பெண்கள் வந்து அதில் குழுமி இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? நாங்க நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். வேலைக்கு செல்வதால் நாங்க நிம்மதியா இல்ல, இரட்டை பணிச்சுமையை நாங்கள் சுமக்கிறோம். வேலைக்கு செல்வதால் அந்த வேலையும் செய்கிறோம், வீட்டிலையும் நாங்க அந்த வேலையை செய்யத்தான் வேண்டியிருக்கிறது. வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி சோறாக்கணுமோ, கணவனை கவனிக்கணுமோ, மாமியாரை கவனிக்கணுமோ, வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்துக் கொள்ளணுமோ அந்த வேலையும் செய்து கொண்டு கூடுதலாக இரட்டை பணிச்சுமை நாங்கள் சுமப்பது எங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. யார் சொல்றா? அந்த பெண் வேலைக்கு செல்ற பெண்கள் கமிஷனர் முன்னாடி முறையிடுறாங்க. இது ஒரு மன அழுத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆம்பளை இருக்கிறான், அவனை வந்து வேலைக்கு போக சொல்லிவிட்டு ஊடு வாசலையும் பெருக்கி சோறை ஆக்கி வைக்கணும், எப்படி இருக்கும்? நீங்க வேலைக்கு போற ஆம்பளையா இருக்கிறீங்க, வேலைக்கு நீ தான் போகணும், வீட்டை நீ தான் கழுவணும், துணியை நீ தான் துவைக்கணும், சோறு நீ தான் ஆக்கணும், பாத்திரத்தை நீ தான் கழுவணும்னா அது எப்படின்னு கேட்பீங்கல்ல. ஒரு ஆம்பளைக்கு முடியாத ஒன்று பொம்பளைக்கு முடியுமா? ஒரு ஆணுக்கு கூட இந்த இரட்டை சுமையை சுமக்க இயலாது என்று சொல்லும் பொழுது ஒன்று பெண்களுக்கு இது முடியாது. அது போக குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் இவங்க வேலைக்கு போறாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதை விட அதை கடந்த பருவமாக இருந்தால் கொஞ்சணும், அது அன்பை வெளிப்படுத்தணும். இவங்க வேலைக்கு போறவங்க என்ன செய்யறாங்க? ஒரு காப்பகத்தில் கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது. இவங்க மனசு பூரா இங்க சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, புல் அழுவுமோ பாலுக்கு ஏங்குமோ. இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் உருவாகி வரும் பொழுது அது ஹிப்பி மாதிரி, அதாவது எதிலையும் பிடிப்பில்லாத ஏனாதானாண்டு போகக்கூடிய ஒரு ஜெனரேஷன் உருவாகிவிடும் என்று மனோதத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. அந்த மாதிரியான பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த பெண்கள் சொல்றாங்க. அதுபோக நாங்கள் வேலைக்கு செல்வதால் எங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளும் சக ஊழியர்களும் எங்களை ஒரு டைப்பா தான் பாக்குறாங்க. யார் சொல்றா? வேலைக்கு போற பெண்கள் சொல்றாங்க, நாங்க அந்த வேலைக்கு போனோம்னு சொன்னா மேல உள்ளவங்க ஒரு மாதிரி எங்களை பாக்குறாங்க, அவங்களுக்கு இனங்கள்னு சொன்னா சில குறைகளை வேணும்னே பழி சுமத்துறாங்க, எங்களை திட்டுறாங்க, இணங்கிட்டோம் என்று சொன்னால் எங்களை நல்லபடியா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கொடுமைக்கு நாங்கள் ஆளாகிறோம். அப்படி நாங்கள் அது இணங்கவில்லை என்று சொன்னால் அங்க எங்களுக்கு நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. அதுபோக எங்கள் கணவன்மார்களாலும் எங்கள் மாமியார் மாமனார்களாலும் நாங்கள் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம். இரட்டை அர்த்தத்தில் பேசி எங்களை புண்படுத்தி. யார் சொல்ற இதெல்லாம்? கமிஷனர் மத்தியில வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் முறையிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஏதாவது செய்ய முடியுமா? அவருக்கு கேட்டு நெஞ்சாரு, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம ஏதாவது செய்யலான்னு பாக்குறாரு. இதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது போலீஸுக்கு. ஆனால் போலீஸுக்காரர் கேட்கிறாரு, அவங்க அதை சொல்றாங்க. அது போக நாங்கள் இந்த பேருந்துகளில் ஏறும் பொழுது இந்த இடி மன்னர்களால் எங்களால் தொல்லை தாங்க முடியல, வேணும்னே வந்து இடிக்கிறாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனியாவது வச்சா கூட இறங்கும் போது வந்து இடிக்கிறாங்க, தொத்திக்கிட்டு வந்து இடிக்கிறாங்க. என்னென்னமோ அந்த அம்மாக்கள் வந்து வெக்கத்தை விட்டு சொல்றாங்க, வேலைக்கு போற அம்மாக்கள். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதை வந்து நல்லதா? இது ஒரு ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிற ஒரு சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து அவங்க சம்பாதித்து தான் ஆகணும் என்ற நிலையில் சில பேர் இருப்பாங்க. புருஷன் இருக்க மாட்டான், அப்பா இருக்க மாட்டான், அண்ணன் இருக்க மாட்டான், யாருமே சோர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும்னா அது நிர்பந்தம். அவங்க ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற விஷயம் வேற. ஒரு கணவன் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நானும் வேலைக்கு போறேன்னு போனால் வேலை இல்லா திண்டாட்டத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலைக்கு போனீங்கன்னா இன்னொரு ஆம்பளைக்கு உள்ள வாய்ப்பு வந்து குறைக்கப்படுகிறது. அதுதானே அர்த்தம். ஒரு குடும்பத்தில் 2 பேர் போயிருவீங்க, ஒரு ஆம்பளை வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான். நீங்க ஒரு குடும்பத்தில் 2 பேர் போறதுனால அந்த பஞ்சாயத்து வருது. வேலைகள் வந்து ஷேர் பண்ணிக்கிறணும் என்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரத்துக்கு ஆண்கள் தான் பொறுப்பு, பெண்ணுடைய பொருளாதாரத்துக்கு ஆண்கள் பொறுப்பு. அப்ப சம்பாரிச்சு இப்போ மனைவிக்கு தேவையான உணவு உடை அனைத்தையும் கொடுப்பது ஆண்களுடைய பொறுப்பு. அவன் சோறு மட்டுமா கொடுக்குறான்,
நகை நட்டு வீடு வாசல்லாம் மனைவி பேர்ல எழுதி வைக்கக்கூடிய கணவன்மார்கள்லாம் இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து வீட்டில் உட்கார வைக்கிறோமே, அது அடக்குமுறை கிடையாது, அது ஒரு பொறுப்பு. வீட்டை பார்த்துக் கொள்வது, குழந்தையை நம்ம பிள்ளையை நல்லா வளர்க்கிறது என்பது அடிமைத்தனமா? நம்ம பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து பண்பாடு சொல்லி கொடுத்து கொஞ்சி மகிழ்ந்து ரசிச்சு அவங்களோட சந்தோஷமா இருந்து ஒரு நல்ல ஒரு தலைமுறையை உண்டாக்குனா தான் நம்மளை முதியோர் இல்லத்தில் நாளைக்கு சேர்க்காம இருப்பான். நம்ம பெத்த பிள்ளைய முதியோர் இல்லத்தில் கொண்டு போடுறது காரணம் என்ன? நீங்க இப்படி போட்டு போனீங்க வேலைக்கு போறோங்கிற பேர்ல, அப்பனும் பிள்ளைய கவனிக்கல, ஆத்தாவும் கவனிக்கல, எங்கேயோ காப்பகத்தில் போட்டு போனீங்க. அவன் விவரம் வந்து உங்களை கொண்டே காப்பகத்தில் கொண்டு தள்ளுறான். அது வரக்கூடாது என்று சொன்னால் நம்ம தாய் எப்படி நம்மளை வளர்த்தார்கள், நம்ம தகப்பன் எப்படி நமக்காக உழைத்தார் என்ற மனசுல பதிய வேண்டும். இது வந்து சின்ன வேலையா? இது ஒரு அடக்குமுறையா? இந்த வேலையை பெண்கள் செஞ்சா அது அவங்களுக்கு தான் நல்லது. அவங்களுடைய தள்ளாத வயசை நினைச்சு பாருங்க. தள்ளாத வயசுல அவங்க கைவிடப்படக்கூடாது என்று சொன்னால் பாசம் ஊட்டி வளர்த்தா தானே அது உதவும். துடிப்பு இருக்கும்போது என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். இளமை துடிப்புல தள்ளாத வயசுன்னு ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது. அந்த பையன் வந்து பாசமாக கொஞ்சி மகிழ்வது எப்ப சாத்தியமாக? அதை நீங்க பார்க்க வேண்டும். இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்றேன், இது வந்து அதிசயமா கூட இருக்கும், அது உண்மை. உங்களுக்கு அறிவு ஏற்றுக்கொள்ளாம இருக்கும், பிராக்டிக்கல் அது உண்மை. என்ன உண்மை? நீங்க முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு தெரியும், கொத்தனார் வேலைக்கோ சித்தால் வேலைக்கோ களை எடுக்கிற வேலைக்கோ நாங்கள் எதுக்குமே அனுப்புறது இல்லை. ஒரு ஆம்பளை தான் சம்பாதிக்கிறான். என்ன சம்பாதிக்கிறாங்கிறீங்க? ஒரு கடையில் போய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி சம்பாதிப்பான், இவனுடைய சம்பாத்தியம். அல்லது வெளிநாட்டில் போய் டிரைவராக இருந்து ஒரு 15,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவான். ஒருத்தன் சம்பாதிக்கிறான். அந்த ஒருத்தன் சம்பாத்தியத்தில் தான் அவன் தாய், வயசான தகப்பன், மனைவி, அவனுக்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு அதுக்கு மேலையும் சேர்த்து வீடு வாசல் கட்டுறாங்க. நகை நட்டுகள் நிறைய முஸ்லீம் கிட்ட நிறைய இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் பிற மற்ற மக்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளையிலிருந்து 50 பேர் வேலைக்கு போறாங்க. ஒரு வீட்டில் 20 பேர் இருந்தா 18 பேர் வேலைக்கு போறாங்க. அப்ப 2 பேர் கொத்தனாரா போவாங்க, 2 பேர் சித்தலா போவாங்க, 2 பேர் நாத்து பறிக்க போவாங்க, 2 பேர் கலப்பையை பிடிக்க போவாங்க. ஒரு 20 பேர் சம்பாதிக்கும் பொழுது ஒரு ஆள் 500 ரூபான்னு சொன்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்னா மாசம் 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு முஸ்லீம் வீட்டில் அவன் வந்து ஒரு டெவலப் ஆகிட்டு வர்ற கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க. நாம தான் மனைவி பொறுப்பு, நாம தான் குடும்ப செலவுக்கு பொறுப்பு என்று நினைக்கும் பொழுது மறைமுகமான ஒரு அருள், கடவுளுடைய அருள் கிடைப்பதை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறோம். ஒருவர் சம்பாதித்து இருக்கும் பொழுது நாங்கள் கஷ்டப்படுறோமா? எங்க மக்கள்ல வந்து பெண்கள் எந்த சிரமம் படுறது கிடையாது. அதிகமான நகை நட்டுகள் எங்க சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிறது. அதெல்லாம் எப்படி வருதா? ஒருத்தன் சம்பாதித்து தான் வருது. அதிகமான வீடு வாசல் நல்லபடியாக கட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க பிற சமுதாய மக்களை விட. ஆனால் அரசு வேலையில் நாங்கள் இல்லை, அரசாங்க வேலை கிடையாது எங்களுக்கு. நாங்களே ஏதோ ஒரு கடையில் சம்பளத்து இருப்போம், சின்ன கடை வச்சிருப்போம், வெட்டினால போய் கார் ஓட்டுவோம், ஒட்டகம் மேய்ப்போம். இந்த சம்பாத்தியத்தை கொண்டு இறைவன் அருள் செய்கிறானா இல்லையா? அதை கொண்டு தேவை நிறைவேறுகிறதா இல்லையா? அதுக்கு மேலே மிச்சப்படுத்த முடிகிறதா இல்லையா? அப்ப ஏன் நம்ம பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுமத்தி நீனு சம்பாதிச்சுட்டு வா, ஓன் சம்பாத்தியம் வேணும்? அது கொடுமை, அது உரிமை கிடையாது. அது பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமை. அவங்களுடைய உடம்பு மென்மையான உடம்பு, அவங்களுக்கு போய் இதையும் செய்ய அதையும் செய்யன்னு சொல்லி மிஷின் மாதிரி வாழ வச்சு அவ வேலைக்கு போயிட்டு அந்த களைப்புல வந்தான்னு சொன்னா புருஷனோட சந்தோஷமா இருக்கவளுக்கு தோணுமா? அட இவனுக்கு தான் தோணுமா? இவன் வேலை பார்த்து களைப்ப வந்து அவ கொஞ்சம் ஒரு அன்பா பேசினால் மனமாற்றம் ஏற்பட்டு அவங்க 2.5 கலந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. 2 பேரும் வேலைக்கு போற குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையே மைனஸ். 6 மாசத்துக்கு ஒருக்கா இல்லற வாழ்க்கை நடத்தினா ஆச்சரியம், அவங்களுக்கு தோணாது, நாடாது. ஏன்? அந்த டென்ஷன்ல வருவாங்க, எப்படா படுப்போம், எப்படா கூட்டு தூங்குவோம், அவ்வளவு அலுப்பு. 2 பேரும் அலுப்பா இருந்தா உருப்படுமா குடும்பம்? ஒரு ஆள் அலுப்பா இருந்தா ஒரு ஆள் அரவணைச்சிட்டு இருந்தா அது ஒரு இல்லறத்தில் என்ன செய்யும், ஒரு இணக்கம் ஏற்படும், இல்லற வாழ்க்கையும் லாஸ் ஆகும். தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப அதெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் வந்து செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேலைக்கு போறதுங்கிறது வேணாங்கிறத சொல்லுது. அவசியம் இருந்தால் போகலாம், அது ஒரு விஷயம். அது வரைக்கும் புருஷன் தான் பொறுப்பு. இது ஒரு. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த பலதார மனம் பெண்கள் மேட்டர் தான் அம்பிட்டுமே, ஆம்பளை மட்டும் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அப்படிங்கிறது அதனுடைய பேசிக். ஒரு ஆம்பளை வந்து மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுனா அவ உரிமை பாதிக்கப்படத்தான் செய்யும். மனைவிக்கு பாதிப்பு தானே அது. மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுனா அந்த மனைவிக்கு பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிப்பு. அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது, பாதிப்பு தான். அந்த புருஷன் தனக்கு மட்டுமே இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், அதுல யாருக்கும் டவுட் கிடையாது. ஆனால் அந்த இன்னொரு கல்யாணம் பண்றானே அது மட்டும்தான் பாதிக்குமா? இல்ல, கல்யாணமே பண்ணல, வப்பாட்டி வச்சுக்கிட்டான்,
இது பாதிக்குமா பாதிக்காதா? ஒரு பொண்ணை பொண்டாட்டியை வச்சுக்கிட்டான், ஒரு 2 பேரும் ஒப்பாட்டியை வச்சுக்கிட்டான், அவளை மனைவின்னு ரெக்கார்டு பண்ணல, இப்ப பாதிக்குமா இல்லையா? அவளுடைய வாழ்க்கை பாதிக்கும். ஆனால் பலதார மனம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வப்பாட்டி வச்சுக்கிற கூடாதுன்னு சட்டம் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் 2வது கல்யாணம் பண்ணா கேஸ் போட்டுருவாங்க. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து மனைவி இருக்கும் பொழுது 10 வப்பாட்டி வச்சுட்டா கேஸ் போட முடியாது. அப்ப வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அது நம்ம நாட்டில் சட்டப்படி குற்றம் கிடையாது. வப்பாட்டி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேட்பாங்க. அப்ப கல்யாணம் பண்ணிட்டது குற்றம் மாதிரியும் வப்பாட்டி வைத்துக் கொள்வது குற்றம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்களே. இப்படி இருந்தால் அது பாதிக்குமா பாதிக்காத? அந்த மனைவிய முதல் மனைவியை பாதிக்கும். வப்பாட்டியை விட்டுருங்க. ஒரு ஒரு ஆம்பளை என்ன செய்யறான், ஊரூரா போய் விபச்சாரம் பண்றான். அது விபச்சாரத்துக்குன்னு ஒதுக்கின பகுதிகிற ரெட் லைட் ஏரியாக்கள் இருக்கும் சில பகுதிகளில், சிவப்பு விளக்கு பகுதிகள், அங்க போய் டெய்லி போய் விபச்சாரம் பண்ணிட்டு வர்றான். இது பெண்களை பாதிக்குமா பாதிக்காதா? விபச்சாரம் பண்ணிட்டு வந்தான்னு சொன்னா கட்டின மனைவிக்கு துரோகம் தானது, மனைவியை பாதிக்குமா இல்லையா? அப்படின்னு நினைத்து என்ன சட்டம் போட்டிருக்கனே, விபச்சார விடுதிகளை இழுத்து மூடணுமா இல்லையா? இந்த நாட்டில் விபச்சார விடுதி உண்டா இல்லையா? பம்பாயில உண்டா இல்லையா? கல்கத்தால உண்டா, டெல்லியில உண்டா இல்லையா? இருக்கு. அப்ப விபச்சார விடுதியில வந்து தொழிலா பண்ணுவதுதான் நம்ம நாட்டில் வந்து தடையே தவிர, விரும்பி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட போய் ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை போயிட்டு வந்தான்னு சொன்னா அது குற்றமான குற்றம் கிடையாது. அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்று கேட்டால், முஸ்லீம்கள் திருமணத்தின் மூலமாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை திருமணம் செய்ய அனுமதி இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து திருமணம் என்கிற பெயரை மட்டும் தவிர்த்து கொண்டு அவங்களும் எத்தனை பெண்களோட வாழலாம் அப்படிதான் சட்டம் இருக்கிறது. முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள சட்டமாக இது இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பெண்கள் வந்து என்னுடைய கணவர் நான் இருக்கும்போது வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி விட்டாரு, அந்த பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல, உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க. நீதிமன்றங்கள்லாம் என்ன தீர்ப்பளிக்கிறது? அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணல இல்லம்மா, கல்யாணம் பண்ணாதமா குற்றம், கல்யாணம் பண்ணாம வாழ்க்கை நடத்தினா குற்றமா அது அப்படின்னு சொல்லி வழக்கின தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் பலதார மனம் என்கிற ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லி அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து தேசிய மகளிர் கமிஷன், இந்தியாவில் வந்து பெண்களுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது. அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம் பெற்ற சில அதிகாரங்கள் வழங்கப்பட்ட ஒரு கமிஷன். அந்த கமிஷன் வந்து என்னன்னா, நாட்டில் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தலையிட்டு நீதி வழங்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நியமிக்கப்பட்டது. மாநில அளவுலையும் அந்த கமிஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கமிஷன் வந்து டெல்லியில ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு. என்ன பரிந்துரை என்றால், சின்ன வீடு இருக்காங்கல்ல, செட்டப், அவங்களுக்கு மனைவிக்கு உள்ள உரிமை கொடுக்க வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது 2ஆம் திருமணம் கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. இந்த மகளிர் அணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க சின்ன வீடு வச்சுக்கிறான்ல, செத்து போன பிறகு அவன் சொத்துல அவளுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அவனுடைய பென்ஷனை 2 பேரும் பிரிச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு யாரு அறிக்கை கொடுக்கிறா? தேசிய மகளிர் கமிஷன் அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இருவரும் மனைவிதான், இருவரையும் மனைவி ஆக்குங்க அப்படின்னு. இப்ப என்ன இது சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஆண்கள் வந்து சில ஆண்கள், சில அனைவரும் அல்ல, சில மனைவியோட வாழும் பொழுது மற்ற பெண்களோடு வாழக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதை சட்டம் போட்டு தடுக்க முடியவில்லை. அப்படி நிலை வரும்பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி வாழ்றதா இருந்தா கல்யாணம் பண்ணி நீ வாழணும். சும்மா ஏமாத்தி அவளை ஏமாத்தி வாழக்கூடாது. எல்லாரும் தான் வாழ்றாங்க. நான் அரசியல் நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு சில உதாரணங்களை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன உதாரணம்? இப்ப நம்ம திமுகவுடைய தலைவர் இருக்கிறார். அவர் வந்து தயாளம்மாள் ஒரு மனைவி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பிறந்த ஆளு ஸ்டாலின், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு மனைவியே ராஜாத்தி இருக்கிறாங்க. 2 பேரும் உசுரோட இருக்கிறாங்க. ஒருவர் மரணித்து ஒருவரை கல்யாணம் பண்ணல, 2 மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவிக்கு வந்து கனிமொழி இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறான், முஸ்லீம் அல்லாதவங்க பண்றது இல்லை அப்படின்னு இருக்குமையா? ஆனால் கலைஞர் வந்து 2 மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ல, எப்படி அவர் முதல்வராக முடிஞ்சு, எப்படி தேர்தலில் போட்டியிட முடிஞ்சு என்று கேட்டால், ஒன்று மனைவி ஒன்று துணைவி. அதனாலதான் அதை மனைவி இது சும்மா வைத்துக் கொள்வது என்று சொல்லிக் கொண்டோமே, ஆனால் சட்டம் ஒன்றும் செய்யாது. ஆனா மனைவி இங்க அந்தஸ்துலாம் வர்றாங்க. ஒரு தடவை அந்த மனைவி கூட்டிட்டு போறாங்க, ஒரு இந்த மனைவி கூட்டிட்டு போறாங்க. இது திமுக மேட்டரா நான் சொல்லவில்லை. அதிமுகவில் சபாநாயகர் காளிமுத்து இருந்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் அமைச்சர்ல மந்திரியா திருநாவுக்கரசு இருந்தாரு, பிஜேபியில மந்திரியா இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்து கொண்டிருக்கிறார். இவங்கெல்லாம் 2 மனைவியோட வாழலையா? அப்ப அவங்கெல்லாம் யார் முஸ்லீமா?
முஸ்லீம் அல்லாதவங்க தானே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நடிகர் சங்க பிரச்சனை வருது. இப்போ வந்து எஸ் ராஜேந்திரன், பழைய காலத்தில் SSRன்னு சொல்லுவாங்க, அவருடைய ஒரு மகன் வந்து இந்த அணியில் இருக்காரு, ஒரு மகன் அந்த அணியில் இருக்கிறார். ஒரு நடிகர் சங்க தேர்தல் வருது இல்லையா, அதை பேப்பரில் போடுறாங்க. என்னடா பஞ்சாயத்துன்னு பார்த்தோம்னா, இது ஒரு பொண்டாட்டியுடைய பிள்ளை, அது வேற பொண்டாட்டி பிள்ளையாம். அப்போ SSRக்கு எப்படி அது தாமரை செல்வியுடைய பிள்ளை, இது வந்து வேற ஒரு மனைவியுடைய பிள்ளை, பங்கஜமுடைய பிள்ளை அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க. அப்போ அவருக்கு ஏன் இந்த ரெண்டு பொண்டாட்டி? அப்போ ரெண்டு பொண்டாட்டியோட ரெண்டு பேரோட எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் மேட்டரா மட்டும் ஆக்குறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த நிலைக்கு நீ ஆளானால் திருமணம் செய். திருமணம் இல்லாமல் நீ பச்சுக்கிட்டு ஏமாத்தாத, அந்த பொம்பளை ஏமாத்தாத, முறைப்படி டிக்ளேர் பண்ணி என் பொண்டாட்டி தான் சொல்லிவிட்டு வாழ்க்கை நடத்து. அது இதோட நல்லது. எதோட நல்லது? வப்பாட்டி வச்சுக்கிறதை விட அவள்கிட்ட உள்ள நோயெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளைகிட்ட போய் நோயை வாங்கிட்டு வந்து இந்த பொண்டாட்டிக்கும் பரப்பி விடுறதை விட அது நல்லதுன்னு சொல்லுகிறது. இப்படி சொன்னதுனால முஸ்லீம்கள் வந்து நிறைய குறைஞ்சிட்டாங்க. எதுல? பல பெண்களை வாழ்க்கை நடத்துவதில் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் கம்மியாக இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த சமுதாயம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு அதிகமாக வாழ்றாங்க, கடைசி இடத்துல முஸ்லீம் வர்றாங்க. நீங்க 4 மனைவி பண்றாங்கன்னு சொல்றீங்களா? எத்தனை 4 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க கைத்துக்குவாங்க முஸ்லீம்ல? ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. 2 பொண்டாட்டி கட்டுறாலும் கைத்துக்குவா வைப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் நீங்க பார்த்து தொண்டிலான்னு இருக்கிறீங்க? எத்தனை பேர் 2 பொண்டாட்டி இருக்கிறாங்க? ஒருத்தருப்பா 2 பேர் இருப்பான். இது மற்ற சமுதாயத்தில் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இது ஒரு அனுமதி, நிறைய கண்டிஷன் இருக்கிறது. தேவையா இருக்கணும், ஒழுங்கா நேர்மையா நடக்கணும், அவங்களோட 2 பேருடைய கொஞ்சம் சந்தோஷமா உனக்கு இருக்க முடியணும், இப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால இது பலதாரமனங்கிறதை பிடிச்சு நம்ம ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கசப்பை உண்டாக்குவதற்காக இது பிரச்சாரம் பண்றாங்க தவிர ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு மத அடிப்படையில் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். மத அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் கூட இப்ப கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொள்வோம். அவங்களுக்கு முக்கியமான தலைவர்களை பத்தி எல்லாம் பைபிளில் சொல்லப்படுது. தாவீது, சாலமோன், இவங்களெல்லாம் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசிகள், மகான்கள், ஞானிகள். அவங்களெல்லாம் பல மனைவி இருந்ததாகவும் சொல்லப்படுது. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கு ஏராளமான பொண்டாட்டி, சாலமோனுக்கு ஏராளமான பொண்டாட்டி, ஆபிரகாமுக்கு 2 பொண்டாட்டி, இப்படின்னு சொல்லி யூதாசுக்கு இத்தனை பொண்டாட்டின்னு சொல்லி அவங்களாம் நன்மக்கள் என்றும் சொல்கிறது. அவங்களெல்லாம் பல மனைவியரோட வாழ்ந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப அங்கேயும் தான் இருக்கிறது கிறிஸ்துவ மதத்திலையும். இந்து மதத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கு. பிரச்சனைக்காக சொல்லவில்லை, விமர்சிக்கிறதுக்கு, யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்ப முருகன் ஒரு கடவுளை இந்து மக்கள் நம்புறோமா இல்லையா? முருகன் வந்து வள்ளி தெய்வானு 2 மனைவியோட தான் இருக்காரு. அது தப்புன்னா அதை கண்டிக்கணும். யாரா கண்டிப்போமா? அவர் 2 மனைவியோட இருந்தாலும் அவர் நம்ம கடவுள் என்று தானே இந்துக்கள் நம்புறோம். அதே மாதிரி கிருஷ்ணர் இருக்காரு, பாமா ருக்மணி என்று 2 மனைவியோட தானே இருக்கிறாருன்னு சொல்றோம். அப்ப இந்து மதத்திலையும் பலதாரமான தான் சொல்ல ஒண்ணுதான் பண்ணணும்னு சொல்லப்படவே இல்லை. எல்லாரும் எல்லா மதங்களையும் அப்படித்தான் இருந்திருக்குங்க. இது இந்து மக்கள் இப்ப மாத்திக்கிட்டாங்களே தவிர மதத்தில் இருக்குதான்னு கேளுங்க. மதத்துல எப்படி காட்டணும்? இந்த முருகப்பெருமான பாருங்க, அவர் ஒரு மனைவிதான் அல்ல ஒண்ணுதான் கல்யாணம் பண்ண சொன்னார், அப்படி காட்டணும். மதத்துல இல்லை, எல்லா மதங்கள்லயும் இருக்கிறது. அவன் முருகனுக்கு இருக்கு, அவருக்கு ராமர் ஒரு ஆள் தான் ஒரு மனைவியோட வாழ்ந்ததா சொல்றாங்க. அந்த ஊரை நம்ம தேடி பார்த்த வரைக்கும் ராமருடைய தகப்பனாருக்கு வந்து 60,000 பொண்டாட்டி எல்லாம் இந்த இத்திகாக்காரங்க பேசுறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, எல்லாரும் பல மனைவியோட இருக்கிறாங்க. இந்து மதத்திலும் இருக்கிறாங்க, முஸ்லீம் மதத்திலும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் மதத்து பிரச்சனை மாதிரி இதை காட்டுறாங்க. வித்தியாசம் என்ன என்று கேட்டால், ஒரு ஆண் வந்து மனைவி வந்து இல்லற வாழ்க்கை சரியில்லை, அவங்க தளர்ந்து போயிட்டாங்க, இவனுக்கு தேவை இருக்குது, கெட்டு போயிடுவோம், விபச்சாரத்துக்கு போயிடுவோம் பயந்தானே. ஆனால் அந்த நேரத்தில் திருமணம் செய்து நீ என்ன செய்யணும்? வாழ்க்கை கொடுக்கணுமே தவிர கள்ளத்தனமா வச்சுக்கிறாத. அதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட். மற்றவங்க எல்லாம் திருமணம் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்கிறாங்க. இதுதான் வித்தியாசம் இருக்கே தவிர ஒரு மனைவிக்கு மேல இருக்கக்கூடாது என்று சொல்லி யாருமே சொல்ல காணோம். அதனால இது பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதுலையும் வராது, பெண்களை கொடுமைப்படுத்தல அடங்காது. அப்படின்னா இப்படி சட்டம் உலகத்தில் எங்கேயும் போட முடியாது. முன்னேறிய மேற்கத்திய நாடுகளில் கூட ஆண்கள் விபச்சாரம் பண்ணா அது பெண்ணுக்கு பாதிப்பா இல்லையா? விபச்சாரத்துக்கு தடுக்க மாட்டேங்கிறான். எங்கெல்லாம் விபச்சாரத்துக்கு சட்டப்படி தப்பு தண்டனை இல்லையோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு இந்த மனைவி இருக்க எத்தனை பெண்ணோடையும் போகலாம்னு அர்த்தம். அதுக்கு அதையும் யாரும் தடுக்க ஏறல. அப்ப ஏறலங்கும் போது அதை முறைப்படுத்து. கல்யாணம் பண்ணாமல் யாரும் நெருங்காதுன்னு சொல்லி பாருங்க, விபச்சாரம் குறைஞ்சிரும். பல பெண்களை நாடக்கூடிய சுமையை சுமக்கணும். கல்யாணம் பண்ணா சொத்துல பங்கு கொடுக்கணும், பிள்ளைய நம்ம பிள்ளைன்னு ஏத்துக்கிறேன்னு அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும். அம்மாடி வேணான்னு ஓடி போயிடுவான். சுமையை சுமக்கலன்னு சொன்னா எத்தனை வேணாலும் வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு நிலையை விட இது சிறப்பு. அதான் அடிப்படையான விஷயம். அவர் ஒரு கேள்வி கேட்டாலும் ஒண்ணுக்குள்ள நிறைய கலந்து கேட்டார். இன்னும் கூடுதல் விவரங்கள், புள்ளி விவரங்கள்லாம் இருக்கிறது.
இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா அப்படின்னு நூலில் விரிவா இதை பத்தி எழுதியிருக்கிறோம். இதை விட கூடுதலா அந்த நூல் ஒன்று ஐயா